பாலமுருகன் கோயிலுக்கு வந்து ஒரு 6 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஏக பரம்பொருள். நம்ம எங்கே அவரை பார்க்க போகணுன்னு வேண்டாம். நம்ம இங்கே இருந்தாலே அவர் எங்கே இருந்தாலும் பார்ப்பாரு. சிவனோட பார்வை ஒரு பார்வைன்னா அவரோட பார்வை ஒரு 6 முகம். 6 முகத்துலேயும் அவரோட பார்வை உண்டு மக்களோட. இது எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ இங்கே வந்ததுனால நாங்களும் இதே மாதிரி ஒரு இது பாலமுருகன் கோயில். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சுப்பிரமணியர் வச்சுருக்கேன். வள்ளி தெய்வ சேனையோட சுப்பிரமணியர் வச்சுருக்கேன். எனக்கு பசங்க வந்து 3 பசங்க. 3 பசங்களில் 2 பேர் வேலை இப்போ இங்கே வந்த பிறகு வேலை பார்க்காங்க. ஒருத்தன் சென்னையில் வேலை பார்க்கான், ஒருத்தன் நாகர்கோவில் இங்கே தான் நம்ம இடத்துல தான் வேலை பார்க்கான். ஒருத்தன் தொழில் எங்கள் தொழில் தான் நாங்கள் அதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் அவன் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓரளவு எங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இங்கே வந்த பிறகு மனசில் ஒரு குறைலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் நம்மளை அவருக்கு பார்வை எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கட்டாயம் நிச்சயமாக கிடைக்கும். முருகரோட அதிசயம்னாக்கி என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. 2 பசங்களுக்கு. ஒரு பையன் வேலை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான். முருகர்கிட்ட நம்ம மனசார நினச்சி அவர் கொடுப்பாரு. நம்ம வேண்டுதலாட்டு அவர் வைக்கணும்னு தேவை கிடையாது. எனக்கு அதைத்தான் இதைத்தானே அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கணும்னு இஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம். அவர் அப்படி கேட்டு வாங்கக்கூடிய பரம்பொருளும் கிடையாது அவர்.